நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் என்ன விடயத்தை கூறினார் என்பது தொடர்பாகவும், உயிரிழந்த கைதிகளினுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது சில விடயங்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக விவரித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தங்களை உள்ள பார்க்க அனுமதிக்கின்றார்கள் இல்லை, எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரியவில்லை என்பது தொடர்பான விடயத்தையும் சில உறவினர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று இலங்கை அரசியல் பரப்புல நிகழ்ந்தேறி இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய நெருங்கிய சகா, அவருடைய நெருங்கிய ஆலோசகரும் மற்றும் கிரீன் ஸ்ரீலங்காவினுடைய பணிப்பாளருமாக இருக்கின்ற கிருஷாந்த குரேஷ் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணி எதுவாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இந்த நீர்கொழும்பு சம்பவம் என்றது மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை இலங்கை சூழலில் ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம், அதாவது 5ஆம் தேதி அளவுல 2 குழுக்களுக்கு இடையில ஒரு மோதல் ஒன்று ஏற்படுத்தது. அதுல ஒரு குழு இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான மிக பிரதானமான நபராக இருக்கின்ற ஒருவர்ல மிக நெருங்கிய சகாவா இருக்கின்ற சுரேஷ் அவர்கள் தலைமையில நடைபெற்றது என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயத்துல பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கைதினுடைய ஒரு பின்னணியாக இது நிகழ்ந்திருக்கலாமா என்கின்ற சந்தேகம் முதல் ஏற்பட்டிருந்தது. அதாவது இந்த போதைப் பொருளை உள்ள கொண்டவர்கள் சம்பந்தமாகவும் அதற்கு எதிரானவர்கள் சம்பந்தமான விடயத்திலேயும் தான் ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த மோதல் ஏற்பட்டா போற அந்த இடத்துல நீர்கொழும்பு சிறைச்சாலையில மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றமான சூழல் ஒன்று உருவாகிருந்தது. அந்த பதற்றமான சூழலை விசேட அதிரடிப்படையினர் போலீசார் புகுந்து சிரமத்துக்கு மத்தியில இந்த விடயங்களை பதற்றமான சூழ்நிலையை கொஞ்சம் தனிய வைத்திருந்தார்கள், முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த சம்பவம் குறைந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லுவோம். பிறகு மீண்டும் அடுத்த நாள் 6ஆம் தேதி நேற்றைய தினம் இந்த பதட்டமான சூழ்நிலை மீண்டும் வலுப்பெறுகின்றது. அதற்கான காரணங்களாக பல விடயங்கள் கூறப்படுகின்றன. அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விவாதிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்று ஓரளவுக்கு இது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்க இருக்கின்ற சில கைதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள், வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிகிச்சை சில வைத்தியசாலைகள் நடைபெறாத இடத்துல அவர்கள் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இறப்பு எண்ணிக்கை வெகுவாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 19 கைதிகள், 7 சிறை அதிகாரிகள் என்பவர்கள் இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நடந்த சம்பவத்துல கைதிகள் சிலர் சிறைக்குள்ள புகுந்து, அதாவது தடுப்புல வைக்கப்பட்டிருந்த சில கைதிகளுடைய சிறையை உடைச்சு கொண்டு புகுந்து அந்த கைதிகளையும் தாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருந்தது. அது பெரிய அளவிலான பரபரப்பாக மாறி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கைதிகள் இந்த சிறைச்சாலையினுடைய மருந்தகத்துக்குள்ள புகுந்து வலி நிவாரணி மருந்துகளை அதிகமாக உட்கொண்டு போதை ஏறி சில வன்முறை சம்பவங்களையும் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற தகவல்களும் ஒரு பக்கம் வெளியா இருந்தது. தொடர்ந்துமே இன்னொரு பக்கத்தால தொடர்ந்து இந்த சிறை கைதிகள் சிறை அதிகாரிகளால தாக்கப்படுகின்றார்கள் மற்றும் சிறை கைதிகள் சிறை அதிகாரிகளை தாக்குகின்றார்கள். சில காயம்பட்ட சிறை கைதிகளையும் மற்றும் சிறை அதிகாரிகளையும் இவர்கள் சிறை கைதிகள் சிறைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார்கள் என்ற விடயங்கள் பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த சம்பவம் இப்ப மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2012ஆம் ஆண்டுல கூட இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது வெளிகட சிறைச்சாலைகள்ல இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடயத்துக்கும் ஏனைய சோதனைகளுக்காகவும் விசேட அதிரடிப்படையினர் சென்ற இடத்துல அவர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையிலான ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டது. அந்த மோதலையும் பலர் இறந்திருந்தார்கள். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது இடம்பெற்றிருந்தது. இந்த மோதல் சம்பவம் தொடர்பான விடயத்துல 2022ஆம் ஆண்டு மீண்டும் நீதிமன்றம் தீர்ப்பையும் வழங்கியிருந்தது. அதே மாதிரி இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கலாம் என்றுதான் பலருடைய ஒரு கருத்து நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த சிறைச்சாலையில இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் உடை தெரியப்பட்டிருக்கின்றன கைதிகளால் என்கின்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. உண்மையிலே ஏற்கனவே கைதிகள் சில வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறைக்குள்ள புகுந்து கைதிகள் அடிக்கிறது மற்றும் சிறை மருந்தகத்துக்குள்ள புகுந்து வலி நிவாரணி மருந்துகளை உட்கொண்டு விட்டு போதையேறி சில வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறை அதிகாரிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கின்ற பெரும்பாலான வன்முறை சம்பவங்கள்ல அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதோடு சேர்த்து
சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு இது சம்பந்தமான விடயங்கள்ல சோதனைக்கு சென்ற இடத்துல சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விடயங்களும் வெளித்தெரிய வந்திருக்கின்றன. சரி, இது இவ்வாறு இருக்கு. இது கைதிகளுடைய குற்றச்சாட்டுகள், கைதிகள் மேல் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறை அதிகாரிகள் சார்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கணும். குறிப்பாக இந்த சம்பவம் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு 6ஆம் தேதி இந்த உணவு கொடுக்க சென்ற அதிகாரி ஒருவர் சிறை கைதி ஒருவரோட முரண்பட்டிருந்ததாகவும் அதற்கு பிறகு இருவருக்கும் இடையில அது வன்முறையாக மாறியிருந்ததாகவும் துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டதான சம்பவங்களும் வெளிவந்திருக்கின்றன. சிறை கைதிகளுக்கு சிறை அதிகாரிகள் தாக்கின இடத்துல மேலும் சிறை கைதிகளும் ஆக்ரோஷம் அடைந்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களும் இந்த சிறையில இருக்கிற துப்பாக்கியில பயன்படுத்தி இருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளியில வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே சிறை கைதிகள் ஒரு பக்கத்துல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுற இடத்த சிறை அதிகாரிகள் மேலேயும் தவறு இருக்கின்றது என்கின்ற விதத்திலையும் சமூக ஊடகங்கள்லையும் மற்றும் சிறை கைதிகளுடைய பார்வையில இருந்தும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்று நடந்த சம்பவத்தினுடைய ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க சிறைக்கு வெளியில இருந்தோண்டு போராட்டங்கள் சிறை கைதிகளுடைய உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அது எங்களுடைய காணொலிகளிலையும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அந்த போராட்டத்தின் போது பலரும் தங்களுக்குரிய நீதி கோரி சில விடயங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அது ஒரு தாயார் ஒருவர் தெரிவித்திருந்தார், என்னுடைய மகன் இங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார், அவர் இறந்து விட்டார், அவருடைய மண்டையில அடித்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்கள்ல குச்சியால குத்தி பல வகையில் அவரை துன்புறுத்தி இருந்தார்கள், அவர் இப்பொழுது இறந்து விட்டார். என்னுடைய இன்னொரு மகனும் இந்த சிறையில் இருக்கிறார், அவருக்கு ஒரு கை இல்லை, அவரையாவது விடுவியுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை தாயார் கண்ணீரோட முன்வைச்சதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதியை விடுவிப்பார்களா இல்லையாங்கிறது வேறு விடயம். ஆனால் அந்த கைதிக்கு பாதுகாப்பின்மை இல்லை என்றது பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயமாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற விடயத்திலேயும் கூட சிறை கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறையிலேயே இப்படி பாதுகாப்பு குன்றியிருந்தால் அடுத்த கட்டமாக நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான நிலைமை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்கின்ற விமர்சனங்கள் பலவாறாக முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உறவினர் ஒருவர் தன்னுடைய சிறையில இருக்கிற உறவினர் எங்கு இருக்கின்றார் என்றே தெரியவில்லை, அவர் இறந்துட்டாரா இல்லை இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்கிற விடயங்களும் இன்னும் சரியான முறையில தெரிய வரவில்லை என்கின்ற விடயத்தையும் சொல்லி ஒரு விமர்சனமாக தங்களுடைய போராட்டங்கள் அதுல முன்வைத்திருந்தார்கள். முன்னைய நேரத்தில் அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த காலப்பகுதியிலேயே நேரடியாக உறவினர்கள் சிறை வாசல்ல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த போராட்டங்கள் பிறகு வன்முறையாக மாறுகின்ற சந்தர்ப்பம் இருந்தது. பிறகு அந்த சந்தர்ப்பத்தை போலீசார் ஓரளவு கட்டு கொண்டு வந்தார்கள். முதல் அவர்கள் தகவல்களை கேட்டிருந்தார்கள் உறவினர்கள், எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது, யார் இறந்திருந்திருக்கார்கள், யாரெல்லாம் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை தாருங்கள் என்கின்ற தகவல்களை கேட்டிருந்தார்கள். அதற்கு முன்னர் போலீசார் மறுக்கின்றனர். பின்னர் ஒரு சில கைதிகளுடைய உறவினர்களை மட்டும் அந்த கைதிகளை வைத்தியசாலையில சென்று, அதாவது காயம்பட்டிருக்கின்ற சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளை வைத்தியசாலையில சென்று பார்க்கிறதுக்கும் அனுமதிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகள் கவலைக்கிடமான விதத்துல ஒரு சிலர் சில காயங்களோடையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறத செய்திகள் வாயிலாக காணக்கூடிய மாதிரி இவ்வாறு இருக்க நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் என்று பாத்தீங்கன்னா, இது தொடர்பான சரியான அறிக்கைகள் வெளிவர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதை ஆராய்வதற்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்றதுக்கும் விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்கிற விடயம் பேசப்பட்டிருந்தது. அதுல இந்த விசாரிப்பதற்கான ஒரு விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. இதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி கர்ஷன் நாணயக்கார நீதியமைச்சர் அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரியப்படுத்திருக்கார் என்று பாத்தீங்கன்னா, இதற்கான முழு பொறுப்பையும் நீதியமைச்சர் என்ற வகையில நானே ஏற்றுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த இறந்த கைதிகள் சம்பந்தமான விடயத்துல அவர்களுடைய உறவினர்களுக்கு நான் என்னுடைய அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இது தொடர்பான விசாரணை சம்பந்தமான விசேட குழு அமைக்கப்படும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அவர்களது ஆளும் தரப்பில இருந்து இது சம்பந்தமான விடயங்களுக்கு சில விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இது யாரால நடத்தப்பட்டது என்கின்ற விடயங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படும், எதற்காக இது நடந்தது என்கின்ற விடயங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படும் என்று கர்ஷன நாணயக்கார வாயிலாக சில விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. இருந்தாலும் கூட உண்மையிலேயே இது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த சிறையில இருக்கின்ற பாதுகாப்பு தொடர்பான அச்சம் பலருக்கும் எழுந்திருக்கு என்றுதான் சொல்லணும்.
இதற்கு இந்த அரசாங்க சார்பில் இருந்து என்ன பதிலை சொல்ல போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இன்னொரு விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் விவாதிக்க வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சம்பவம் 4ஆம் தேதி நடந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கின்ற மற்றும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய பணிப்பாளராக இருந்த கிரிஷாந்த குரேஷ் அவர்கள் முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே அவர்களோடு ஒரு சந்திப்பு ஒன்று நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த சந்திப்பின் பின்னணியில என்ன இருக்கலாம் என்கிற தகவல்கள் வெகுவாக பேசப்படுகின்றன. குறிப்பாக அண்மையில ரணில் விக்ரம்சிங்கே அவர்கள் விஜயாச ராஜபக்ச அவர்களுடைய உறவினர்களை சந்திச்சு அந்த விடயம் சம்பந்தமாக கரக்கட்டாவினுடைய கைது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். அதுல குறிப்பாக விஜயாச ராஜபக்ச குற்றம் இல்லை என்கின்ற விடயம் தொடர்பாக பேசியிருந்தார். எதற்காக அவரை அவருடைய மகனை கைது செய்திருந்தார்கள் ரஹித ராஜபக்ச. அது மட்டும் இல்லாமல் விஜயாச ராஜபக்ச கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த நேரத்துல ஜனாதிபதியாக நான் தான் இருந்தேன். அந்த விடயம் சரியான சட்ட வழிமுறைகளோடு தான் நடைபெற்றிருந்தது. இதற்கு இன்னொருவர் தலையிட்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்கிற விடயங்கள் பேசியிருந்தார். ஒருவேளை அது தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டதோ அல்லது நாடு இப்ப பொருளாதார ரீதியாலும் சிக்கல் நிலைமையில் இருக்கு. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சிக்கல் நிலைமையில் இருக்க ரணில் விக்ரம்சிங்கே வந்து ஒரு சில திட்டங்களை கொண்டு வரார். அதுல பல விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட அந்த மாதிரியான நேரத்துல இந்த விடயங்கள் நடந்ததுதான் சரியானது என்ற இன்னொரு வகையான சாதகமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி மீண்டும் இந்த பொருளாதார திட்டங்கள் சார்பான சில ஆலோசனைகளை வழங்குறதுக்காகத்தான் இந்த விடயங்கள் நடந்தா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரணில் விக்ரம்சிங்கே சயித் பிரேமதாசனுடைய இணைய தொடர்பாக பேசப்படுகிறது. அதாவது எதிர்கட்சிகளுடைய இந்த பலத்தை ஒன்றிணைக்கிற சம்பந்தமாக எதிர்கட்சிகள் இணைந்து செயல்படுற சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒருவேளை அது தொடர்பான விடயங்கள்ல மீண்டும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவோட ஆளும் கட்சியோட சேர்ந்து இணைந்து செயல்படுவது தொடர்பாக பேசுவதற்காகத்தான் இந்த விடயங்கள் இதுல பேசப்பட்டதா என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசியல்ல தொடர்ந்து திருப்பங்கள் நிகழ்கின்றன, எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் நிகழ்கின்றன. இது அடுத்த கட்டமாக எங்க கொண்டு போய் சேர்க்க போன்றது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இப்பொழுது எழுந்திருக்கிறது.